வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலைஃப். நான் உங்கள் வீரமணி. தமிழ்நாடு அரசியலோட சூடு இன்னும் அங்கே ஆறவே இல்லைங்க. குறிப்பாக சொல்லப்போனால் குதிரை பேரம் என்ன நடந்திருக்கு, 3 பேருக்கும் ஜாமீன் மறுத்திருக்காங்க. பழனி விவகாரம் உச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கு. சிபிசிஐடி அலுவலகத்தில் சிபிசிஐடி இன்றைக்கி ரைடு அந்த மாதிரி போயிட்டுருக்கு. தொழில்துறையில் எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டும் போயிட்டுருக்காங்க. தமிழ்நாடு என்ன நிலைமை? நேற்று முதல்வர் அவர்களுடைய விசிட் மிகவும் பேசப்படும் பொருளாக போயிருக்கு. இன்றைக்கு அது உடனடியாக ஆணையம் கொடுத்துருக்காங்க. அண்ணன் திருமா அவர்கள் எப்போ என்னதான்ப்பா ஆகுது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் திருமா அவருடைய பேச்சு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். நான் வணக்கண்ணே. வணக்கம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அதாவது ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு வகையான வாசகர்கள் இருப்பாங்க. நம்ம இதுலேயும் வாசகர் இருப்பாங்க. நம்ம இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, கொஞ்சம் ஹை ப்ரொஃபைல் விஷயத்தை வந்து கிரகிச்சு கொடுக்குறவங்க அந்த மாதிரி இதில் வலதுசாரி அதிமுக சார்ந்தவர்கள் இந்த மாதிரி பலர் இருக்கிறாங்க. நம்ம அரசியல் விமர்சனம் தான் பண்ணணும். போன தேர்தலுக்கு முன்னாடி யார்கிட்ட என்னென்ன பிரச்சனை தான் பேசணும். அன்றைக்கி அவர்களுக்கு நான் பேசுனது இனிச்சிருக்கும். ஏன்னா அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறேன்னு. ஒவ்வொருத்தர் மனசுக்கு ஏற்ற மாதிரி நான் பேச முடியாது. இப்போ சொல்கிறேன், என்ன பிரச்சனை இருக்குதோ அதான் நான் பேசுவேன். போன தடவை தாவேகா சரியில்லை, அவருடைய உட்கட்டமைப்பு சரியில்லை, இப்படி போனாங்கன்னா இது பண்ணுவாங்க. திமுகவுடைய வாக்குகளை பிரிப்பார்கள், அதிமுகவுடைய அதனால பலனடையும், அதிமுக ஜெயிக்கும். ரொம்ப கஷ்டப்படுறாரு எடப்பாடி. கிட்டத்தட்ட 300 சில்லற சீட்டு ஜெயிச்சிட்டாரு. அதை சுற்றிட்டு வந்திருக்காரு. ஒன்மேன் ஆர்மியாக செயல்படுறாரு. இவர்கள் அந்த அளவுக்கு இல்லை. இவர்கள் வாக்குகள் வாங்குவார்கள், ஓட்டாக கிடையாது, சீட்டாக கன்வெர்ட் ஆகாதுன்னு நம்ம பேசுகிறோம். என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்ற பேசுகிறோம். ஒன்றும் யாரையும் திட்டலை, சும்மா ஜாலியாக கிண்டலாக பேசுவோம். அதில் மக்களுடைய தீர்ப்பு வேறு மாதிரி வந்தது. எது அதிமுகவுடைய வாக்குகளையும் சேர்த்து இது பண்ணாங்க. அப்போது நம்ம தான் அதில் புரிஞ்சுக்கணும், மக்கள் தான் மேலானவர்கள். அந்த மக்கள் 2 திராவிட கட்சிகளும் புறக்கணிக்கிறாங்க. அதற்கு பிறகு நடந்ததில் திமுகவும் அதிமுகவும் கைகோர்க்கிற வேலை பண்ணாங்க. இதில் இந்த வாசகர்கள் நம்ம இதை பார்க்குறவங்க இவங்களாம் அவங்கவுங்களுக்கு 1000 அபிப்பிராயம் இருக்கும், இல்லை அவர்களுடைய விஷயம் தெரிஞ்சது இருக்கும். நமக்கு கிடைக்கிற உள் தகவலை சொல்கிறோன்னா, நாங்கள் தான் அப்பாட்டாக்கிறோன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. கேட்டால் கேளுங்க, இல்லைன்னா நீங்கள் முடிவெடுத்துங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 4 சேனல் பேசுகிறேன்னா எந்த சேனலாக இருந்தாலும் பார்த்துக்குங்க. அது நாம் தமிழர் கட்சி சேனலாக இருந்தால் கூட சீமான் இந்த இதில் தப்புன்னா தப்புன்னு திட்டுறதுலாம் கிடையாது. அவருடைய நடைமுறை இப்படி போகுது. திமுகவை தான் விமர்சிக்கணும், விமர்சிக்க மாட்டேங்கிறாரு, தாவேகாவை அடிக்கிறாரு. அது அவருக்கு சிக்கலை தரும். இது அவங்க தம்பிங்களே ஏற்றுக்குவாங்க. என்னுடைய விமர்சனம் எப்போவுமே அப்படி தான். அப்போது இந்த கவர்மெண்ட்டு வரக்கூடாதுன்றதுக்கு ஒரு முடிவை பாஜக எடுக்குது. அதில் இவர்களை நீங்கள் ஆட்சி அமையுங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்றாங்க. இங்கே எங்கே தப்பு நடக்குதுன்னா, தப்பு இல்லை, எங்கே இந்த விஷயம் நடக்க முடியாமல் போகுதுன்னா, ராகுல் காந்தி இடதுசாரிகளை பிடிச்சி இழுத்து போட்டது. இது எல்லாத்தையும் பதிவு பண்ணுறோம். நம்ம பிரதமரை வரவேற்கிறோம், அவருடைய திட்டங்களை வரவேற்கிறோம். அவர்கள் இந்தியாவில் வெளியுறவு கொள்கையிலேருந்து பல விஷயங்களை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் பாஜக இந்த மாதிரி உள்வேலை செஞ்சால் அதையும் விமர்சனம் பண்ண தான் செய்வோம். அண்ணாமலை மேலே என்ன விமர்சனம் நான் வச்சுருக்கேன். இன்றைக்கும் பல பேர் சொல்லுவாங்க, அண்ணாமலை திட்டாது. நான் ஏன் திட்ட போகிறேன்? ஆனால் அண்ணாமலை அவர் கட்சி தலைவராக ஒரு கூட்டணி தர்மத்தோடு நடந்துக்கல. இல்லை, நம்ம கூட எல்லாருமே ஒரு கேள்வி கேட்டாங்கண்ணே. நம்ம கூட அந்த மாதிரி ஒரு கேள்வி வைக்கல. வீத லீடர்ஸ் நடக்க பார்ட்டி அந்த ஃபண்ட் எங்கேருந்து கிடச்சிச்சின்னு எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. அதை தாங்க சொல்கிறேன். நம்ம அந்த கேள்வியெல்லாம் கேட்க நீங்கள் அப்போ அண்ணாமலை மேலே விமர்சனம் வைக்கிறோம். ஆனால் அண்ணாமலை மாதிரி பாஜக ஒரு லீடரை பார்த்தது இல்லைன்றத சொல்கிறோம். ஆமாம். இன்னைக்கு ஆதவர்ஜுன் எங்கே பேசுகிறாரா? ஏன் நிர்மல்குமார் மட்டும் பேட்டி கொடுத்துட்டுருக்காரு? அப்போது இந்த மாற்றங்கள் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் விசாரிக்கும் போது தெரியும். எல்லா இதுலேயும் போயிட்டு ரசிக மனப்பான்மையில் ஆகா விஜய் அப்படிலாம் பேசலை. இன்றைக்கி கூட எனக்கு ஒரு அமைச்சர் என்ன பண்ணுறான்னு தகவல் வந்துருக்கு. அதை எடுத்தோன்னே போட்டு உடைச்சும் பேச முடியாது. கூப்பிட்டு அவங்களுக்கும் உளவுத்துறைக்கும் சொல்ல போகிறோம், இந்த மாதிரி ஒரு இது நடக்குது அப்படின்னு. கூட்டணியில் இருக்கிறவர் அது வேறு. அப்புறம் தாவேகா நினச்சிக்க போகிறாங்க. அவங்களாம் பாவம் பயந்துட்டு இருக்கிறாங்க. புஷிக்கு அதுக்கு இதுக்கு செலவு காசு இல்லாமல் இருக்கிறாங்க. இங்கே ஒரு பொறுப்பு போட்டுருக்குறாங்க. இல்லை, உண்மையை சொல்லப்போனால் ஒரு அமைச்சரோட நெருங்கிய நண்பர் கூட சொன்ன வார்த்தை, ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் நார்மலாக இருந்தால் கூட கட்டுவட்டைலாம் இப்போ காசு இருந்துச்சு, இப்போ எதை கொண்டு கேட்கணும்னு தெரில, நான் கேட்டேன்னா ஊழல் சொல்லிடுவாங்க பயப்படும். ஒரு அமைச்சர்னா புலம்பியிருக்காருன்னா, நான் வந்து டெய்லி ஹோட்டல் திருமா புலம்புன மாதிரி தான் அவரும் புலம்பியிருக்காரு. வன்னி அரசு போன வாரம் புலம்பியிருக்காரு, 4000 ரூபா ஆகுது பில்லு. ஒரு வாரம் போனாலும் எனக்கு வேறு வருமானமும் இல்லை, நான் வந்து பேருக்கு தான் அமைச்சர்.
எல்லாம் அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு வராங்க. ஆனா அதெல்லாம் பண்ண முடியாது. இவங்க எல்லாம் அந்த திமுக அந்த பழைய பாடி ஆமா, நினச்சிட்டு வர்றாங்கன்றாங்க. இதெல்லாம் பாராட்டணும். இன்னொன்று, இன்னொருத்தர் தாவேகாவுடைய அமைச்சர் சின்ன பையன், அவருக்கு 2 மாவட்டம் பொறுப்பு போட்டிருக்காங்க. அவர் சென்னையிலேருந்து போயிட்டு வர காசு இருக்குல்ல, இவங்க கொடுக்குற இடத்துல முடிஞ்சுட்டான். என்ன பண்ண முடியும்? அவன் கொஞ்சம் வசதி உள்ள ஆளுன்றதுனால நான் கை காசு போட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். இல்லாத ஆள். இன்னொன்று சில இது நான் உறுதியாக இருக்கேன்னா அண்ணன் பேர் கட்டுறோம். 32 வயசில் நான் ஆக்கியிருக்காப்புல. அண்ணன் பேருக்கு எடுத்துடக்கூடாது. உறுதியாக இருக்கேன்னா நான் எனக்கு வாரியத்து கூட நான் கரெக்டான ஆளை போட சொல்லிக்கிறேன்னா. குவார்டர்ஸ் இல்லாமல் இருக்காங்க நீ நேற்று பேசின மாதிரி. அதை அந்த ஜோக் சொல்கிறேன். அந்த ஜோக் என்னென்னா, கிரீன்வேஸ் ரோட்டில் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் இடம் உண்டு. ஆமாம். இவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாரும் போய் இது பண்ணாங்க. ரொம்ப பேருக்கு என்ன தேர்ந்தெடுக்குன்னு தெரியல. மொக்க இதெல்லாம் பழைய எதுனா அப்படி இல்லை. ஆமாம். ஏய் எழிலில் தேடு, குறிஞ்சியில் தேடு அப்படின்னு இவர்களுக்கு தெரியல. போய் ஒவ்வொரு வீடும் கேட்டு வந்துட்டாங்க. அதுக்குன்னு பொதுப்பணித்துறை தனியாக இருக்குது. அவர்கள் தான் ஒர்க் பண்ணி கொடுக்கணும். என்ன மராமத்து இதெல்லாம். இன்றைக்கி அவர்கள் 2 மாதம் பொறுத்து ஒரு 4-5 அமைச்சர்கள் போகிறாங்க. அப்படியே இருக்குது. பெருசாக வேலை நடக்கல. நம்ம தினம் கிராஸ் பண்ணுறோம்ல அந்த வழியாக தான். இவங்களுக்கு என்னன்னா யார்கிட்ட கேட்குறது, நம்ம எதாவது மிரட்டி அது எங்கேயாவது போயிடுச்சுன்னா எதுக்கு வம்புன்னு. ஆனால் பொதுப்பணித்துறை அமைச்சர் பங்களா இருக்குல்ல, அது அக்கா ஜகன்னு ரெடி பண்ணுகிறாங்களாம். அந்த பங்களா யாருதுன்னா ஏற்கனவே பிடிஆர் இருந்தது. அவர் யார்? நேர்மையாளர். அவர் உள்ள டென்னிஸ் கோர்ட்டு கட்டி வச்சுருந்தார். சரி, போகும்போது விட்டு போக வேண்டியதானே. பேர்த்து எடுத்து போட்டு போனாங்க. கரை கூட தெரியாங்க. கரை கூட இருக்கிற கரை கூட தெரியாது. இப்போ இவர் வந்து ஜகன்னு ரெடி பண்ணுகிறாரு. அவர் உதயநிதி காலி பண்ணலான்னு பாதி சாமானை எடுத்துட்டுக்கிறாரு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, மறுபடியும் அங்கேயே தங்கிட்டார். ஒரு 5, 6, 8, 9 அமைச்சர்கள் வந்துட்டாங்க. புஷி, வெங்கட்ராமன் பாவம், வெங்கட்ராம, செங்கோட்டையன். அவர் உஷார் இல்லை, அவருக்கு தெரியும். பழைய இது செந்தில் பாலாஜி அந்த ஏரியாவில் இங்கே பிடிச்சிட்டாரு. 4 பெண் அமைச்சர்களும் வந்துட்டாங்க. இந்த மாதிரி தான். மற்றபடி ரொம்ப பேர் வீடு இல்லாமல் வாடகை எடுத்துக்கின்னு உட்காந்துட்டு கிடக்குறாங்க. போய் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. நல்ல பால் காய்ச்சியாச்சு, குடி போக முடியல. இந்த மாதிரிலாம் இன்றைக்கி நடக்குதுன்னா இந்த அமைச்சர்கள் மேலே பயம் இல்லையா? இந்த அமைச்சர்கள் மிரட்ட தெரியலையா? விட்டா மிரட்டிடுவாங்க. ஆனால் இவர்களுக்கு என்னவோ ஒரு விஷயம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்போது போன தடவை கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணி தான் இந்த கவர்மெண்ட்டை என்னால் பார்க்க முடியும். போன தடவை இவ்வளோ மோசமாக இருந்தது. இந்த தடவை ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த பண்ணணும்னு நினைக்கிறது கூட நம்ம ஆதரவு கொடுக்கலன்னா இவர்கள் ஏறி அடிக்கிற அடியில் அவன் போயிடுவான். ஒருத்தன் நல்லது பண்ண வரவன் கூட ஓடி போயிடுவான். அப்போ அவனை பாதுகாக்கிற வேலை பண்ணோன்னா இவர் முன்பு மாதிரி இல்லை. இவர் அடிக்கிறார் ஜால்றானா, எனக்கு ஜால்ரா ஆட்சி எனக்கு என்ன இருக்குது? எனக்கு என்ன வரப்போ? நான் இங்கே உட்காந்து பேசினா தான் உண்டு. அதனால் முடிவு பண்ணிக்கங்க, சொல்லுங்கள். அண்ணன் வீரமணி எடுக்க வேண்டாம், இவரெல்லாம் வைத்து எடுக்காதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்க. நான் தாராளமாக என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். ஏன்னா இதே சேனலில் தான் பலரும் பல விஷயங்கள், எவ்வளோ விஷயங்கள் எடுத்து பேசியிருக்கோம். பல நாள் நமக்கு டைம் இல்லாதனால நம்ம பேசாமல் விட்டுருக்கோம். அவ்வளோ விஷயம் இன்றைக்கி இது பேசிடலாம் நீங்கள் சொல்லுவீங்க. முடித்தோன்னா ஈரான் இது எங்கள் டைம் இல்லைங்க, அடுத்த ஆள் காத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இல்லை, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியோ ஒரு நாட்டை போயிட்டு வந்து ஒவ்வொரு ட்ரிப்ஸை பற்றி பேசணும். நம்ம பேசுகிற மாதிரி பிஜேபியை பேசல, இல்லை மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? இன்னொன்று சொல்கிறாங்க, இவர் தாவேகாதுன்னு. நான் ஏங்க பாஜக ஆதரிக்கணும்? நான் ஏங்க வகுப்பு திருத்த மசோதா பற்றி பேசணும்? நான் ஏங்க பாஜகவுடைய பல நல்ல திட்டங்களை பேசணும்? நான் உண்மையிலேயே இது பண்ணால் எதிர்த்துல பேசிகிட்டு இருக்கணும். அப்போ எதுலேயோ நான் நல்லது இருக்கோ அதை தேடிக்கிட்டு இருக்கிறேன்ல. அப்போ முடிவு பண்ணுறீங்க இவர் இல்லை, இவர் தாவேகாதுன்னா. தாவேகா நல்லது தான் நல்லதுன்னு சொல்லுவேங்க. நீங்கள் சொல்லனா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக தாவேகால தப்புன்னு நான் சொல்லுவேன். சொல்லியா? சொல்லிக்கிட்டு உங்கள் காதில் தெரிய மாட்டேங்குது. எப்படி அண்ணாமலை அவ்வளோ புகழ்ந்துட்டு அவர் வந்து ஏடிஎம்கே கூட்டணியை உடையதுக்கு காரணமாக இருந்தான்னு சொன்னால் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இல்லை. இன்னொரு விஷயம் கூட உண்மையும் சொல்ல, புகழ்ச்சியை விட விமர்சனத்தை தான் முதல்வரை எதிர்பார்த்துட்டு இருக்காருங்கிற ஒரு உண்மையான விஷயமும் நடந்துட்டு இருக்கு. பொதுவாக அது மாதிரி தான் செய்திகளும் பரவி. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். முக்கியமான விஷயம் இவங்க காதுக்கு போவே இல்லை. உளவுத்துறை அந்த லட்சணத்தில் இருக்குது. போன கவர்மெண்ட் இருந்தால் அது பக்காவாக பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம கூப்பிட்டு சொல்கிறோம். அதுக்கப்புறம் உடனே அதுக்கு ரியாக்ஷன் நடக்குது. நான் சொல்கிறேன், உளவுத்துறை வீக்காக இருக்குது பார்த்துங்கன்ற. உளவுத்துறை அதிகாரியே டெப்டேஷன் போலாமல் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையும் தெரியல. இது எல்லாம் கலந்தது தாங்க ஒரு ஆட்சி. ஜெயலலிதா கண்குத்தி பாம்பாக பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு கீழே இருந்துக்கிட்டு எல்லா தப்பும் நடந்துச்சு. அதையும் அவர்கள் சரி பண்ணாங்க. பல விஷயங்கள் சரி பண்ண முடியாமல் போச்சு. ஜெயலலிதா என்ன சொத்து சேர்த்துட்டு போனாங்க சொல்லுங்கள். ஆனால் அந்த ஆட்சி என்ன கரெக்டான ஆட்சின்னு சொல்கிறீங்களா?
நடந்ததா இல்லையா? ஏன் அந்த குடும்பம் மட்டும் தானே, எல்லாருமே தானே சம்பாத்தியம் பண்ணாங்க. எதுக்கு கொடநாட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அடித்து பத்திரத்தெல்லாம் வாங்கினாங்க? ஆமாம். அப்போ அவங்களுக்கு தெரியாமல் தானே அவ்வளோ வேலை நடந்தது. ஓபிஎஸ் எதுக்கு உட்கார வச்சாங்க? ஏன்னா 2015 அதான் சொல்லணும். அந்த டைம் துணிதார விட்டுருங்க. அப்போ கூட சொல்ல அம்மா எவ்வளோ தூரம் நாலேஜ் ஒன்று 2015 உட்காந்து அவங்கள மரியாதை குறைவாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமா? நல்ல குணங்களை எடுத்து பேசுகிறோம். அம்மா. ஏடிஎம்கேக்கு வந்து நம்ம இந்த கவர்மெண்ட் மாறணுன்றதாக ஏப்பா அவங்களோட இவங்க வந்து அவ்வளோ இது பண்ணுறாங்க, எவ்வளோ தேவையில்ல ஏடிஎம்கே, அப்படி தானே பேசணும். இன்றைக்கி இந்த அதிமுகவை காப்பாற்றுற வேலையில் எனக்கு என்ன ஆளாளுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை என்ன புகழ்ந்துக்கிட்டா இருப்பாங்க? அப்போ உங்களை புகழணுன்னா நான் கட்சிக்காரனா? நான் என்ன பண்ணாலும் புகழ்கிறதுக்கு நான் ஏன் எடப்பாடி பழனிசாமி புகழணும்? அவருடைய நல்ல விஷயங்கள் எவ்வளோ பேசியிருக்கோம். அன்றைக்கெல்லாம் இனிச்சது. இன்னைக்கு கொஞ்சம் மாற்றி நல்லதுன்னா நல்லது மட்டும் தான் சொல்லுவாங்களா? நல்லது சொல்கிறவன் கெட்டது சொல்லக்கூடாதா? இன்றைக்கி கட்சியை காப்பாற்றுற வேலையை பண்ணுறீங்களா? யாரை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு தெரியாதா? பல விஷயங்கள் நம்ம அந்த கட்சியுடைய இதை கருதி நம்ம வெளியே சொல்லாமல் இருக்கிறோமே, உள்ளுக்குள்ளே எவ்வளோ விஷயம் தெரியும். நீ உட்காந்துட்டு கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற, சொல்லி அடிக்கலாமா? இதை விட பேச்சு வரும், எனக்கு அவ்வளோ வரும். பொய் சொல்கிறவனுங்க அவ்வளோ வருது. நான் உண்மையை சொன்னேன்னா இன்னும் பல விஷயம் சொல்லலாம். சில விஷயம்லாம் வேணாம், கடந்து போயிடுவோம், மேலாக்கில் சொல்லுவோம், அப்படி சொல்லுவோம். உண்மையான சோசம் மதிக்கிறோம். அதான் உண்மையான விஷயம். அது ஒரு விஷயம். இன்னொன்று, சில பேரை சங்கடத்துக்குள்ள ஆகக்கூடாது அப்படின்னு உட்காந்துட்டு. அதனால் சொல்கிறேன், வேணான்னா கமெண்ட்ஸில் போடுங்க, இவர் வேண்டாம் அப்படின்னு. நான் அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுத்துக்கிறேன். நீங்கள் அந்த ஒரு முடிவோடு தான் நான் ஆரம்பித்தேன். ஏன்னா நான் இன்றைக்கி இதுவரையிலும் தமிழின் பல்ஸில் பார்க்காத கமெண்ட்ஸ் பார்த்தேன். அப்படின்னா என்ன விஷயம்னா, இவங்களுக்கு தாவேகாவை திட்டணும்னு ஆசை இருக்குது, இவர்களுக்கு அதிமுகவை புகழணும்னு ஆசை இருக்குது. அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லைங்க. ஏன்னா அதிமுக அந்த அயோக்கியத்தனத்தை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். நீங்கள் புகழ்கிற எம்ஜிஆரையும் சரி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் மேலாம் நான் அவ்வளோ பற்று, நான் எங்கே பேசினா பேசுவேன். அப்படி ஆரம்பித்த கட்சி திமுக என்ன பாடுபடுத்துச்சுன்னு தெரியும். ஜெயலலிதாவை தூக்கி 28 நாள் உள்ளே வச்சாங்க, என்ன பாடுபடுத்தினாங்க, சட்டசபையில் தாக்குனாங்க. கூசாமல் கை கோர்க்க போகிறீங்க, கூட்டணி வச்சுக்கிட்டா என்ன தப்புன்னு கேட்குறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதை இதுக்கு நகர்த்துறீங்க. தமிழ்நாடோட நாள் நீங்கள் தமிழ்நாடு நாள், அந்த தமிழ்நாடுங்கிற பேர் வந்து தமிழ்நாடு நாள்லேயே பல சர்ச்சைகள் இருக்குது. நவம்பர் 1 தான் தமிழ்நாடு நாள். இவர்கள் தேதி இவங்க அறிவிச்சதை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு நாள் சொல்லவும் முடியாது. சரி, அது ஒரு சர்ச்சை பேர். நான் சொல்கிறேன், நேற்று சங்கரலிங்கனார் நினைவு நாளா? நினைவு நாள் தானேங்க. எப்பேற்பட்ட மனிதர் அவரை நீங்கள் என்ன பாராட்டியிருக்கீங்க தமிழ்நாடு நாளுக்கு? தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறது, உயிர் விட்டதே அவர். உண்ணாவிரதம் இருந்து 64 இருந்து செத்து போனான் ஒருத்தன். பாடியை இவங்கள்ட்ட கொடுக்காதியா, கம்யூனிஸ்ட்கிட்ட கூடியா என் பாடின்னு சொல்லி உயிர் எழுதி வச்சுட்டு போனான். அதால் அந்த ஒரு காண்டு, அந்த கோபத்தில் சங்கரலிங்கனா உயிரை விட்டவன் ஒன்றும் இல்லையா, பேர் வச்சவர் போடுறாங்க சேனல்ல. அவர் மட்டும் திமுக ஆட்சி மட்டும் இல்லாமல் இருந்தால் நம் மான மரியாதை போயிருக்கும். அதை கூட பார்த்துட்டு நீங்களே பார்த்துருப்பீங்களே, தமிழ்நாட்டு நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் தமிழகம் முன்னேற்றத்து பாதையில் தமிழகம் சொல்லி போட்டிருக்கீங்க. இவங்க தமிழக சார்பு அப்படிதான் போடுவோம். தமிழக இதெல்லாம் மாடா பிரச்சனை, மத்திய அரசுன்னு தான் சொல்லுவோம். இதெல்லாம் மாடா பிரச்சனை, இந்திய அரசுன்னு தான் சொல்லுவோம். கண்டிப்பா மத்திய அரசுன்னு தான் சொல்லுவோம். நீ என்ன திடீர்னு போன 21 தூக்கிட்டு ஒன்றிய அரசுன்னா நாங்கள் ஒன்றிய அரசு, நாளைக்கு ஒன்றாவது அரசுன்னு சொன்னால் சொல்லணுமா? உன் இஷ்டமா? இஷ்டமா? அது எதில் நீ கொண்டு வந்துட்டு இந்த அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? கண்டிப்பாக வந்தே மாதிரம் பாடக்கூடாது, வந்தே மாதிரிலாம் அந்த அந்த பேராகிராஃபை நீக்க சொல்ல நானும் உடன்படுறேன். ஏன்னா இஸ்லாமியர்களால் பாட முடியாது. கல்விக்கு இது செல்வம், லட்சுமி, இது சரஸ்வதி, லட்சுமின்னு ஒரு இஸ்லாமியர் எப்படி பாடுவார்? ஆனால் அந்த வரி அந்த பேராகிராஃபை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நாட்டை புகழ்றது தானே, பாரத மாதாவை புகழ்றது தானே. அதில் என்ன தப்பு இருக்குது? என்னையா எல்லாத்துலையும் நோண்டி நோண்டி இப்போ நவோதயா பள்ளிகள் வந்துடுச்சு. நம்ம கேட்ட கேள்வியை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்கல. இன்னைக்கு இவங்க அந்த ரூட் எடுக்கிறாங்களா? அந்த இது நவோதயா பள்ளி நாங்கள் பரிசீலிக்கிறோன்றாங்களா? பாசிட்டிவ் எடுத்து போகிறாங்களா? பிஎம்சி நான் பரிசீலிக்கிறேன்னு போகிறாங்களா? நம்ம முதல் நாளே சொல்லிட்டோம் இந்த மேட்டர் என்ன எடுப்பாங்கன்னு. நீ உச்சநீதிமன்றம் கேட்டான், அப்புறம் என்ன மும்மொழி கொள்கை உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா திமுக ஆட்சியில் கூட இப்பவும் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கணும், மண்டையில கொட்டு போட்டு கட்டி செஞ்சிருக்காங்க. வேற மாதிரி பண்ணி அப்படி சுற்றி இப்படி சுற்றி நெளிச்சு 3 வருஷம் போடுவாங்க. 3 வருஷம் அதெல்லாம் விடாது உச்சநீதிமன்றம். நான் என்ன கேட்குறேன், மும்மொழி கொள்கை என்ன பிரச்சனை கேட்டாங்களா? இல்லை, என்ன பிரச்சனை? தீர்ப்பு மும்மொழி கொள்கையில வந்துட்டு ஹிந்தி என்ன ஹிந்தி இல்லை, ஹிந்தி ஹிந்தி என்ன திணிக்கிறாங்க, எனி ஆப்ஷன் லாங்குவேஜ் தானே சொல்லிக்கிறாங்க அப்படின்னோன்னா, அப்படிங்களா? அங்கே போய் மட்டும் பம்முற, இங்கே மேடையில் மைக் பிடிச்சா 3 மொழி என்று இந்தியை திணிக்கிறார்கள்ன்ற இதை தானே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக ரைட்ண்ணே. இன்னொரு செய்திண்ணே, இன்னைக்கு
தாவேக்காவுடைய பொதுச் செயலர் அண்ணன் புஷியானந்த் அவர்களுடைய பிறந்தநாள். ஆமா. இது வரைக்கும் யாரோட பிறந்த நாளைக்குமே நம்ம வந்து கட்சி தலைவர்களும் சொல்லியிருப்போம், பொதுச் செயலர்னா ஒரு வகையிலண்ணே அவர் மேலே நமக்கு 1000 விமர்சனம் இருக்குது, அவர் பேச மாட்டேங்கிற மாதிரி கோவங்கள் இருந்தாலும் அந்த கட்சியை ஒரு தொண்டர்களாக உருவாக்கிட்டு இன்றைக்கும் யாரோ கட்சியிலேருந்து வந்தால் கூட எங்கள் தொண்டர்கள்ட்ட யாரும் சண்டை போட்டுறாதீங்க, அந்த கெஞ்சுற விதமாகட்டும், அவர் பேசுகிற விதமாகட்டும், அவர் அணுகுமுறை பலரிடம் கேட்ட வரைக்கும், நம்ம தெரிஞ்ச சர்க்கிளில் பலரிடம் கேட்ட வரைக்கும் கட்சிக்காரனாக இருந்தால் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு. நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள். நமக்கு எப்போவுமே அவரை இது கிண்டல் அடிப்போம், ஜாலியாகவும் பேசுவோம் அவருடைய இது. இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிஞ்சிடும். உங்கள் வாழ்த்துக்கள். அதாவது சட்டையர் பண்ணலாம். என்னுடைய குருநாதர் சோ அதான் பண்ணியிருக்காரு. சட்டையர் தான் பண்ணுவார். சட்டையர் பண்ணுறது தப்பு கிடையாது. நான் பண்ணுற பல இதை அவங்கள ரசிக்கிறாங்க, அது வேறு. இது வந்து இவர்கிட்ட நான் நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஆனால் சில விஷயம்லாம் இவர் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுறாரு, அதிமுகலாம் சேர்க்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு தான் இது பண்ணப்போ பல பேர் சொன்னது, சார் இவர் கிடையவே கிடையாது சார், இவருக்கு அந்த எண்ணமே கிடையாது. அதே மாதிரி கட்சிக்காரனுக்கு தான் அப்படின்றது ஒருத்தர் போய் வெளியிலேருந்து போனவர் போய் பேசியிருக்காரு. அவர் வந்து அங்கே இது பண்ணுறான், அந்த மாவட்ட செயலாளருக்கு இது பண்ணணும். ஏன் அவன் கட்சிக்காரன்டா, ஆரம்பத்துலேருந்து இருந்தவன். நீ இன்றைக்கி வந்துட்டு அங்கே ஆளாயிட்ட, நீ அது அவன் வேறு குறை வேறு சொல்கிற, அவனுக்கு அந்த வருத்தம் இருக்காதா? அவனை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னா. எனக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் அனுபவத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க. நான் பார்த்த வரைக்குமே ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியில் சேர்ந்தவொடனே 2ஆவது நாள் 3ஆவது நாள் பதவி கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம். எத்தனையோ மாவட்ட செயலர்கள் திமுகவில் கொடுத்துருக்காங்க, அதிமுகலேருந்து வந்தோன்னே. இப்போ வரைக்கும் ஆச்சு, நீ எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்ட, ஆனால் இன்னைய வரைக்கும் நீ ஒரு செவுறு தான், செவுரில் சேரு தான் ஒரு இடம் இருக்குங்க மாதிரி பலரையும். அதை தான் சொல்ல வரேன். அந்த கட்சி புஷிட்ட இருக்குது, சேர்த்தது வேறு டீமு, இதை சமநிலைப்படுத்தணும்னு. அந்த இதை விட்டு கொடுத்துட்டா புஷியுடைய அதிகாரம் போயிடும். புஷியானந்துக்கு கட்சிக்காரங்க விசுவாசம், விஜய்க்கு புஷியானந்த் விசுவாசம். இந்த செயின் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இந்த செயினை உடைக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஏடிஎம்கே எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இப்போ இந்த தாவேக்க ஆட்கள் என்ன தான் அதிகமாக பண்ணாலும், இப்போது சாதாரணமாக நம்ம ஒரு இடத்துல ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போகிறோம், 5000 ரூபா கொடு இதுக்கு பண்ணோன்னா, அந்த இடத்துல 500 ரூபா கொடுப்பா. இப்போலாம் லஞ்சம் வாங்கலாம் பார்த்து கொடுத்துருப்பா. ஒரு 500 ரூபானா ஐயோ எப்பா தெய்வமே எந்த பிடி முதல்ல. அந்த மாதிரி இந்த டீம்களுக்கு எல்லாத்துக்குமே பயம் இருக்குது. புஷி மேலே பயம் இருக்குது, விஜய் மேலே பயம் இருக்குது, கட்சி விட்டு அமுச்சிடுவாங்கன்னு பயம் இருக்குது. அந்த வீரகுமாரை யாரும் அமுச்சு விட்டாங்கல்ல, ஆமாம். இந்த பயத்தில் இவங்க இன்னொன்று ஒரு மேட்ரு, இதே பழக்கமான அரசியல்வாதி தான் என்ன எவ்வளோ தலைவர் 2 கோடி தரேன்னா 2 கோடியா 100 கோடி ரூபாய்னாலும் தெரியுமா, 15 கோடி கொடு, அதுக்கு ஒரு 10 கோடி கொடு, என்னண்ணா 25% தானே கொடுக்குறா என்ன, இங்கே தானே வச்சுக்கினேன் எவ்வளோ 5 லட்ச ரூபா இருக்குது, 5 லட்ச ரூபாவா. இன்னும் இவங்களெல்லாம் பழகலை ஆச்சா, வாங்குறாங்கன்னு சொல்ல வரல, இந்த மைண்ட் செட்டை சொல்ல வரேன். அப்போது இந்த சிஸ்டம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா விஜயும் நம்புறது புஷி கையில் கட்சி இருக்குது பார்த்துக்குவாருன்னு. அதனால தான் இந்த டீமுக்கு எல்லாத்துக்குமே இன்னும் பதவி கொடுக்கல. ஆனால் இது எவ்வளோ நாள் தாங்கும்னு தெரியாது. பலூனை ஊதிக்கிட்டே இருக்காங்க, வெடிச்சதுன்னா வெடிச்சிடும். அப்போ இவங்க எல்லாருக்கும் ஒரு நாள் பதவி போடப்படும். போட்டால் அன்னைக்கு பாருங்கள் புஷியுடைய அதிகாரம் பிரிக்கப்படும். இது டேஞ்சர் தாவேக்காவுக்கு. அப்போது இந்த மாதிரி விஷயத்த ஏதோ பார்த்து போயின்னுக்குது பார்ட்டி. இன்றைக்கி இது ஓட்டுறாரு, இப்போ பிறந்த நாள், அந்த பிறந்த நாளில் கூட அந்த சபரின்ற ஒரு பேசினதான் நான் சொல்லணும். நான் இன்றைக்கி பச்சைங்களை கையெழுத்து போடுறேன்னா 1 மாதம் ட்ரைனிங்லாம் கொடுத்துக்கிறாங்க அவருக்கு. கொடுத்து நீங்கள் ஆனால் ஆனந்த அண்ணன் தான் காரணம்னு சொல்லிக்கிறாப்புல. இவர் பக்குன்னு ஓடியான்ட்டார். ஓடித்து மைக்கை பிடிச்சிட்டு இங்கே அவர் பண்ணில் பேசலாமா, இன்னைக்கு 106 எம்எல்ஏக்கள் இருக்கிறோன்னா 106ன்ட்டாப்ல. ஏன்னா 107 யாரு சபாநாயகர் இவரா, விஜய்ங்க 107. ஓ சரி. அப்போ நீ 106 பேர் இருக்கிறோன்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்ம தலைவர்னால தான் நம்ம எல்லாரும். அதனால நான் ஒன்றும் கிடையாது, இவருக்கும் சரி எனக்கும் சரி நம்ம தலைவர் தான் அப்படின்னு இந்த இதை தான் அவர் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காரு. இது போகிற வரைக்கும் பிரச்சனை இருக்காது. அதனால் அந்த வகையில் அவர் விஷயம் தெரியுதோ தெரியலையோ இதுவோ இல்லை, ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்கண்ணே. ஒரு சில மனுக்கள் கொடுத்ததை உடனடி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாரு. அது எஸ்பி வேலுமணிட்டு அதை பார்க்கலாம். அங்கேயே வாங்கி படிச்சுட்டு உடனே ஜிகே மணிகிட்ட பார்த்தேன். அவர் ஊருக்காரங்க மேலே கூட அவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி நான் பார்க்காத பல பேர் இருக்கலாம். அந்த மாதிரி இவர் உண்மையிலே பண்ணுறாரு, பார்க்குறாரு, படிக்கிறாரு, உடனே கூப்பிட்டு சொல்கிறாரு. இன்னும் பல பேர்கிட்ட உடனே பேசி இது பண்ணுறாரு. ஓகேன்னா அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா ஓகே கிடச்சிரும். இல்லைன்னா கடைசி வரையும் ஓகே சொல்லவே மாட்டார். இங்கே பார்க்கலாம், அங்கே பார்க்கலாம், அங்கே வா, இங்கே வான்னு சொல்லிட்டு இழுத்தடிப்பார்.
அதனால் நல்லது செஞ்சால் நல்ல விஷயம், பாராட்டலாம். நல்ல ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக. ரைட். நேரடியாக பழனி மேட்டருக்கு வந்துடும். இந்த விஷயத்தில் பல முன்னேற்றங்கள் போயிட்டே இருக்குது. இன்றைக்கி சிபிசிஐடி இதுக்கு வழக்கை கையில் எடுத்துரு நேரடியாக வட்டாட்சியர் அந்த அலுவலகத்துக்கு போயிட்டாங்க, பதிவாளர் அலுவலகத்துக்கு போயிட்டாங்க, அந்த ஜஸ்டின் பிரபாரன் அவர் வீட்டுக்கு ரைடு போயிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கை நோக்கி போயிட்டுருக்கு. இதில் அடுத்த கட்ட முன்னேற்றம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் அடுத்த கட்டம் ஜஸ்டின் பிரபாகர்லாம் மாட்டுவார். அவருக்கு எப்படி ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு? அது என்ன மாதிரியான விஷயம்? அது ஒரு துன்பியல் சம்பவம். நீங்கள் இடம் அந்த ட்ரஸ்ட்டுக்கு, கோயில் ட்ரஸ்ட்டுக்கு சம்மந்தம், அதோடைய மதிப்பு 100 கோடின்றாங்கல்ல, அது கூட கேட்டேன். நம்ம இல்லைண்ணா, அது கிடையாதுண்ணா. நாங்கள் அதெல்லாம் பூஸ்ட் பண்ணதுங்க, 100 கோடிலாம் கிடையாதுங்க. ஏன்னா பழனியில் 1.25 ஏக்கர் 100 கோடினா ஏன்னா மெட்ராஸோட பழனியை கெடுத்து வச்சுட்டீங்க. பெரிய மயக்கம் போட்டு வந்துடுவார். ஆமாம். அப்போது இந்த இடத்துக்கு பூஸ்ட் பண்ணது ஒன்று. ரெண்டாவது, இதில் ஆரம்பத்தில் இருந்தே திமுகவும் சரி மற்றவர்களும் சரி ஒரு 4 அமைச்சர்கள் மேலே கடுமையான கோபம் குறி வைக்கிறாங்க. அதில் நம்பர் 1 இருக்கிறது ரமேஷ், நம்பர் 2 நிர்மல்குமார், நம்பர் 3 ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன். இந்த 4 பேர் மேலே கடுமையாக குறி வச்சு ஏதாவது பண்ணணும்னு மூவ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் மேலேயும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் ரமேஷ் என்ன பிரச்சனைனா, அறநிலையத்துறையில் ஏதாவது எடுத்து விட்டுடலாமான்னு பார்க்குறாங்க. இப்போ அந்த ட்ரஸ்ட்டு நிலம் அதில் வந்து முத்துக்குமார்னு ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாரு. டிஐஜியாக இருந்து, நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஆட்கள், டிஐஜியாக இருந்து ஏஐஜியாக போகிறார். அவர் அடிஷ்னல் ஐஜி. அவர் ஆரம்பத்தில் இருந்தே இது ஜீரோ லேண்டு, இது கிடையாது, இது ட்ரஸ்டிக்கான இடம்னு சொல்லிக்கிட்டே அவர் பதிவு பண்ணுறாரு. அவர் லெட்டரும் கொடுத்துருக்காரு. அவர் போகிறதுக்கு முன்னாடியும் எப்பா இது எதுவும் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது ட்ரஸ்டி லேண்டுன்னு சொல்லிட்டு அவர் லெட்டர் கொடுத்துட்டே போயிட்டார். இவர்கள் அறநிலைத்துறை இதை இது மாதிரி பண்ணுறாங்க, இவருக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க, இது பண்ணதுனால தான் அப்படின்றாங்க. இந்த இடம் அப்படின்றதுக்கும் முத்துக்குமாருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அறநிலைத்துறை ஏன் இங்கே கொண்டு வரீங்க? ஒன்று, இந்த இடம் ஜீரோ லேண்டு அப்படின்னா கோயிலுக்கு சொந்தமானது. அந்த மாதிரி இதை வந்து பத்திரப்பதிவு பண்ண முடியாது. அப்போ இதை பத்திரப்பதிவுக்கு பண்ணணும்னா ரெஜிஸ்ட்ரார் பண்ணணும். ரெஜிஸ்ட்ராருடைய வேலை இந்த நிலம் பதிவு பண்ணத்தக்க இடம், இது வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட், அவங்கள்ட்ட ஒரு ஆவணம், லேண்டு அந்த இது பத்திரம் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு ரைட்டு அப்படின்னு பண்ணிடுவாங்க. இந்த பண்ணுறதுக்கான ஆவணம், இந்த பத்திரம், இது கொடுக்க வேண்டிய இது நடுவில் ஒன்று இருக்குது, அது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். ஏன் யாரும் அதை பற்றி பேசலை? இந்த ட்ரஸ்டி இடம் ஜீரோ, முத்துக்குமார் சொல்லிட்டு போகிற இடம், இது ட்ரஸ்டி இந்த இடத்த தனியாருடையான இதை விற்கலாம் அப்படின்னு நீங்கள் சுருக்கமாக சொன்னால் என்ஓசி கொடுக்க வேண்டியது, டாக்குமெண்ட்டுக்கான என்ஓசி இந்த இதெல்லாம் கொடுத்தது யார்? அது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு தானே. அதையும் யாரும் பேசலை. ரைட்டு. அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இதை பார்த்துட்டு சார் பதிவாளர்கள் 2 பேர், இது ஜீரோ லேண்டுன்னு ஏற்கனவே இதாக இருக்குது, இதுக்கு நம்பர் நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்பர் சார் பதிவாளர் நம்பர் கொடுத்தா தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்போது நம்பரு முதல் 2 சார் பதிவாளர்களும் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டு லோகேஷ் கீழே வருது. அவர் உண்மையிலேயே தப்பு நடந்திருக்கு, நாங்கள் விசாரிக்கிறோம் தான் சொன்னார். பார்த்தியா உண்மையிலே ஒத்துக்கிட்டான் பார்த்தியா அப்படின்னு வர்றாங்க. அந்த 2 சார் பதிவாளர்களும் நாங்கள் இதை பண்ண மாட்டோம்னு ஒத்து. அப்போ இந்த விவகாரத்தை இதை பாருங்கள், டாக்குமெண்ட் இருக்குது, இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நீதிமன்றத்தை நம்ப வச்சு ஒரு கும்பல் இந்த வேலையை பண்ணுது. அதற்கு பிறகு இந்த சார் பதிவாளர்கள் நெருக்கடி வருது. இவங்க என்ன பண்ணுறாங்க, லீவ் போட்டு போயிடுறாங்க. இந்தாதான்றா பண்ண சொல்லுவேன்னு போயிடுறாங்க. அந்த கேப்பில் தான் இந்த ஜஸ்டின் பிரபாகரனை கொண்டு வராங்க. இதில் இந்த ஏன் கொண்டு வரல, இங்கேருந்து ஏன் கொண்டு வரல, அவங்களுக்கு தேவையான ஆள் தானே அவங்க கொண்டு வருவாங்க. அப்போ இந்த மாதிரி வந்த உடனே அவர் தான் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி தர்றாரு. இப்போ அவரை கைது பண்ணுற டைமில் அவர் முன்ஜாமீன் போகிறாரு. போகும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சார் பதிவாளர் மேலே என் நடவடிக்கை பிளைண்டாக இப்போ எல்லாரும் தானே சொல்கிறாங்க, இதற்கு உடைந்தையாக இருந்த சார் பதிவாளர்கள் அவன் தான் நிறுத்தி வச்சுட்டானே, ரெஜிஸ்டர் பண்ண விடாமல் நிறுத்தி வச்சு தானே போகிறான். நம்பரை கொடுக்கலையே, அவனை எப்படி குற்றவாளி ஆக்குவீங்க? ஆனால் அவனை ஏன் பண்ணல, இவர் மேலே என் நடவடிக்கை ஆனால் நிறுத்தி வைக்கிறேன், இதெல்லாம் விசாரிங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்துருது. இனி என்ன கொடுத்தாலும் சிபிசிஐடி விசாரணையில் வரதான் போகுது. இதில் இவ்வளோ பேசுகிற இந்த பரந்தாமன்லாம் பேசுகிறாரு, சாட்சி கையெழுத்து யார் போட்டது? திமுகவுடைய வட்ட செயலாளர். அவர் எப்படி இதில் இன்வால்வ் ஆகிறாரு? ஏன்னா அவங்களோட யாரும் தெரிஞ்சவங்க யாரும் இருக்க முடியாது. இதுதான் நடந்தது,
இதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நடுவில் அப்படியே கையை கண்டு இதுலேயே வேலை பண்ணதெல்லாம் அவன் நின்று ஓரமாக நின்று பார்த்துனுக்குறாங்க. ரைட், அமைச்சர் மாதிரியே கை கட்டி அந்த துறை அமைச்சர் எங்களுக்குல செங்கோட்டையனா. அப்போ இதில் 4 துறை அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இதில் பாவம் அப்புறம் இந்த ரமேஷ் இதுவே கிடையாது. அதை எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா ரமேஷ் தான் அவர் சொந்தக்காரங்கன்னு. டேய் இது எப்படி சமூக சொந்தக்காரர் இருப்பாங்க, அதுதான் தெரியல. இது ஒன்று. 2வது லோகேஷ் பாவம், அவர் ஒரு இது மாதிரிலாம் நடக்கிறது மேலே இருக்காங்களா, இவங்களுக்கு மேலே இருக்க அதிகாரி இருக்காங்களா, அவங்களுக்கு கூட தெரியாது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம். நிறைய மூடி மறைக்க ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பெரும்பாலும் டாக்குமெண்ட் வரும், ரெஜிஸ்ட்ரார் இருப்பாங்க, ரெஜிஸ்ட்ரார் இது பண்ணிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இந்த டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பட்டாவா இதுவான்றது அந்த டிஆர்ஓ, தாசில்தார், இவர்கள் இது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு. இதில் எங்கே அந்த இது அப்போனா அந்த அமைச்சருக்கு எப்படி தெரியும்? இது முன்ன தெரியுமா? எப்படி ஒவ்வொரு அலுவலகத்துலேயும் ஆள் இருப்பாங்க, கண்டிப்பாக பேரை சொல்கிறாங்க. அவர்கள் எத்தனை ரெஜிஸ்டர் ஆகுது, அதில் எவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு உடனடியாக நிறுத்துப்பா பார்க்கலாம். ஒரு இடம் பண்ணுறீங்க, என்னென்ன பண்ணுவாங்க, எப்பா இது போய் அங்கே என்ஓசி வாங்கிட்டு வா. அந்த என்ஓசி வாங்கவே முடியாது. ஆமாம், பழைய தாய் பத்திரத்தை தூக்கிட்டு வா. அது ஒரு எடுத்துகிட்டு வரதுக்கு 2-3 வருஷம் ஆகும். ஏப்பா நீங்கள் தான் 86க்கு அப்புறம் மாற்றிட்டீங்க, 86க்கு அப்புறம் தான் அந்த இது வந்துடுச்சு, இதுதான் இருக்குது, அதெல்லாம் இல்லை, எனக்கு 1885 வெள்ளைக்காரன் காலத்து அந்த இதை கொண்டு வா அப்படின்னா நான் என்னென்ன அப்படி அதான் அப்படிதான் முக்கியமான பேப்பர் இல்லை நான் சொன்னேன்ல, இந்த பேப்பரை கொண்டு வா, முடிஞ்சு போச்சு, அந்த பேப்பர் கொண்டு வா, காந்தி தாத்தா சிரிச்சிட்டு. இல்லைன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, வெளிப்படையாகவே போன கவர்மெண்ட்டில் நடந்தது தெரியும். ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அதுக்கு ஒரு ஆள் போட்டு நீ இவ்வளோ ரூபாய்க்கு மேலேயா இங்கே போய் பாருன்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அனுப்பி விட்டது தெரியும். அதை தாங்க சொல்கிறேன், அதை தான் சொல்கிறேன். அமைச்சருக்கு இதில் ஏன் தெரிலன்னா லோகேஷுக்கு தெரியாது இந்த விஷயம்லாம். ஒருவேளை அடுத்த வருஷம் லோகேஷ் பழகிட்டாருன்னா அவரை பற்றி நம்ம பேச மாட்டோம். உண்மையிலே அது நிறைய விஷயங்கள் அவரும் பல விஷயங்களை சாதிச்சிருக்காரு. தாங்க முதல்ல பண்ணது சாதிச்சிருக்காரு பல விஷயங்களை. நம்ம பேசல அவரை பற்றி, நம்ம தெரியல தனிப்பட்ட முறையில் அனுபவங்களே திட்ட போகிறாங்க. அது ஆதரவு, ஏன்னா நான் நல்லது நடந்தால் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், எனக்கு ஆகிட்டு போகுது இல்லைன்னு இருக்குது. அப்போது இந்த விவகாரம் அப்போ 1 அறநிலைத்துறை, 2 பத்திரப்பதிவுத்துறை, 2 அமைச்சர்களும் இதில் சம்மந்தம் இல்லையா. 3வது இந்த ரெவன்யூ கூட செங்கோட்டைக்கெலாம் சம்மந்தம் இருக்காது. இதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்குங்க, டபுள் டாக்குமெண்ட் எல்லாத்துலேயும் உள்ளது. அவன் இதை ஏமாற்றி கோர்ட்டை ஏமாற்றிக்கிறான் பாருங்க. லாஸ்ட்டில் டிவிஷன் பெஞ்சு தான் நிறுத்துது, ரத்து பண்ணுது. அதை நீ ஏன் பண்ணல, நீ தான் கோர்ட்டு தான் ரத்து பண்ணிச்சு தெரியுமா. கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு தான் ரத்து பண்ணணும், அமைச்சரை ரத்து பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இல்லை யார் அந்த வேஷதாரி கபடதாரி மாட்டிக்கிட்டாரா, வட்ட செயலாளர், இப்படி தான் வரும். அதனால் எங்க சவுண்ட் இது அதிகமா இருக்கும், அதனால மாட்டிருப்பாங்களோ. எது அதிகமா இருக்கு, சிக்க போறது நம்மளா இருக்கும், முதலே கத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க. சொல்ல வரேன், எங்க சவுண்ட் அதிகமா இருக்குதோ அங்க அது திருடன் ஓடிட்டு இந்த பஸ்ல அடிப்பாங்களா பிட் பாக்கெட்டு, அவன் அடிச்சு கிச்சு இறக்கிடுவான், நான் பாத்துக்கிறேன் திருடுவான், லாஸ்ட்ல அவன் எல்லாம் சேர்ந்து போயிட்டே இருப்பான். ரைட். இன்னொரு பெரிய விஷயம், இந்த குதிரை பேரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல பார்த்துட்டே இருக்கோம். நேற்று ஜாமீன் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஜாமீன் 3 பேருக்குமே தள்ளுபடி பண்ணியிருக்கு. பலருக்குமே இன்னும் வழக்கில் கைது பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இந்த கைது நடவடிக்கை நின்றுட்டே போயிட்டு இருக்கு, நம்ம பார்க்குறோம். இவங்களோட அந்த ஜாமீன் அப்ளை எப்படி பார்க்குறீங்க? 2வது, இப்போ வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களும் சரி, அசோக்குமார் அவர்களும் சரி, இன்னி வரைக்கும் ஆஜராகலைங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இது சரியான நடைமுறை தானா? இது ஏன்னா அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க, ஆனால் இன்னி வரைக்கும் அவன் ஆஜராகலை, சரியான நடைமுறை தானா? உங்களுக்கு முன்ஜாமீன் கேட்குறீங்க, எதுக்குன்னு நீதிமன்றம் கேட்குது. இல்லை அந்த மாதிரி விஷயம் எங்களை கைது பண்ணுவாங்க, அச்சமாக இருக்குது, நாங்கள் விசாரணைக்கு ஆஜராகிறோம், ஒத்துழைக்கிறோம். அப்புறம் என்னப்பா விசாரணை தான் ஒத்துழைக்கிறேன்றாரு. அவர் ஒரு சமூகத்தில் பெரிய மனுஷன், எம்எல்ஏ, அவர் தம்பி எம்எல்ஏ தம்பின்னு அவரும் பெரிய மனுஷன் அப்படின்னு. இல்லை ஆடு ஏற்கனவே தம்பிலாம் இடி கேஸ்லாம் ஓடிக்கிறாரு, அதெல்லாம் இல்லைப்பா அவன் தான் ஒத்துழைக்கிறேன்றாங்களா, அப்புறம் என்ன முன்ஜாமீன் கொடுத்துட்றான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்தது அதுதான் மேட்ரு. முன்ஜாமீன் கொடுக்குறதுனா எப்போவுமே ஜாமீனோ முன்ஜாமீனோ ஒரு மாதம் சைன் பண்ணு, காலையிலேயே மாலையிலே ட்ரிப்ளிகேட் செக்ஷனில் போய் கைது பண்ணு. ஐயா ரொம்ப நல்லதுங்க ஐயா, முன்ஜாமீன் கொடுத்ததுக்கு சைன் பண்ணு, ஐயா பண்ணிடுறாங்க ஐயா. 2-3 நாள் போகல, முன்னேங்கிற நம்ம அரை குறை இவங்கெல்லாம் செந்தில் பாலாஜி வரவில்லை, கையெழுத்து போட வரவில்லை, புறக்கணித்தார், கைதாவாரா அப்படி இப்படின்னு நம்ம தான் சொன்னோம். ஏன்னா அந்த ஜாமீன் ப்ரொசீஜரு இவர் டாக்குமெண்ட் கொடுத்து ஷூரிட்டிலாம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கோர்ட் ப்ரொசீஜர் அதெல்லாம் முடிஞ்சு அந்த பேப்பர் ஸ்டேஷனுக்கு இப்போ மற்றவங்களாம் தெரியாது அவன் என்னைக்கு சைன் பண்ணால் என்னைக்கு இங்கே சைன் பண்ணுறான்றது. இவரை நீங்கள் எதிர்பார்த்துனே இருக்கிறீங்க கேமரா போட்டுன்னு, அதனால் மறுநாள் வரலான்னு உங்களுக்கு கோர்ட்டு ரிப்போர்ட்டர்கிட்ட கேட்டால் சொல்ல போகிறாங்க, அதுவும் இல்லை. சரி, அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம் 1 வாரம் பொறுத்து இவர் வந்திருக்கணும், வரலை. இதில் தான் இவர் சட்டத்தை விட மேலானவர்களே இவங்க திமுக சட்டத்தோட மேலானவங்க.
அப்போ இவர் வந்து கமிஷனருக்கு லெட்டர் எழுதுறாரு. இதை நம்ம ஆட்களுக்கு புரிய வைக்கணும்னா எப்படி சொல்லணும்னா, ஒருத்தன் ஒரு பேங்க்கில் திருடிடுறான். ஒரு 10 லட்ச ரூபா கண்ணக்கோல் வச்சு திருடிடுறான், மாட்டிக்கிறான். மாட்டிக்கிட்டவுடனே சரி அது கூட வேணாம், அப்படி வேணாம். ஒரு பெரிய கையாடல் நடக்குது. அதில் முக்கியமான ஆள்லாம் மாட்டிக்கிறாங்க. அதில் மெயின் கிங் பின் வந்து அரெஸ்ட் ஆகும்னு பயந்துட்டு போய் முன்ஜாமீன் கேட்குறாரு. ஏன் பண்ணுறாங்க சார் அந்த விஷயத்தில் அவன் பண்ணிட்டான், எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் என்ன கைது பண்ணுற மாதிரி இது வருது, நான் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன். சரி ரைட்டு, நம்ம விசாரணைக்கு ஒத்துழைக்கிறாரோ அது வரைக்கும் 1 மாதத்துக்கு நீங்கள் அங்கே போய் சைன் பண்ணுங்க. ரைட்டு ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, கைதுலேருந்து தப்பிச்சிங்க, விசாரணைக்கு ஒத்துழைக்கணும். அதுக்கப்புறம் கைது பண்ண மாட்டாங்கல்ல. ஆனால் சைன் பண்ணுறதுக்கு வரமாட்டேன்னா முன்ஜாமீன் நிபந்தனையே மீறுறீங்க ஒன்று. ரெண்டாவது, அந்த நபர் கமிஷனருக்கு லெட்டர் எதிராக வச்சிங்க. கமிஷனர் நான் வந்து உங்கள் எதிரிலே தான் போயின்னு வந்துன்னுக்கிறேன். அங்கே பாருங்கள், நீங்கள் ஜன்னலேருந்து பார்த்தீங்கன்னா டீ கல்லுன்னு டீ குடிச்சிட்டு இருப்பேன், அப்படியே தம் அடிச்சுட்டு இருப்பேன், அப்படியே கார் பார்க்கிங்கில் வந்து நிற்பேன், இப்படி போகிறேன் இப்படி வரேன், எங்கேயோ நான் ஓடல, உங்கள் தான் என்ன எதுக்கு கையெழுத்து போட கூப்பிட்றீங்க? அவர் என்ன நினச்சினுக்கிறாரு அந்த இன்ஸ்பெக்டரு? டெய்லி காலைல சாயந்தரம் வர சொல்கிறாரு. என் பேரும் என் தம்பி பேரும் அந்த இதுலேயே இல்லை. அப்புறம் இது ஏன்பா இதெல்லாம் நீ போய் கோர்ட்டில் எல்லாம் கேட்டுருக்கணும். என்ன எதுக்கு ஐயா? ஐயா முன்ஜாமீன் கேட்டேன் கொடுத்துட்டேன், அது நான் டெய்லி போய் சைன் பண்ண சொல்கிறேன். இதெல்லாம் சொன்னால் முன்ஜாமீன் கேட்க முடியலண்ணே. இதையே கமிஷன்ட்டு எழுதுறீங்க. கோர்ட்டுக்கெல்லாம் போகணும். ஐயா முன்ஜாமீன் கொடுத்தா ஐயா எனக்கு வந்து இதுலேருந்து விலக்கு கொடுங்க. அது எப்படி கிடைக்கும்னா, ஒரு வாரம் டெய்லி காலைல மாறல ஐயா எனக்கு ஒரு வேளை மட்டும் பண்ணி தரவும். ரைட்ப்பா ஒரு வேளை. மறுபடியும் ஒரு வாரம் போயிட்டு ஐயா கோர்ட் ஐயா எனக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் பண்ணித்தாங்க. ரைட்டுப்பா போப்பா. ஐயா கோர்ட் ஐயா எனக்கு வந்து மாதத்தில் ஒரு நாள் பண்ணி கொடுங்க. ரைட் போப்பா. ஐயா கோர்ட் ஐயா எனக்கு முற்றிலும் வேலை. ரைட் போப்பா. இப்படி தான் இந்த அந்த இது கிடைக்கும் ப்ரொசீஜர். நீங்கள் ஏன் கமிஷனர் லெட்டர் எழுதுறீங்க? பழைய கமிஷனர் அதை நினச்சிட்டாங்களா? ஐயா நான் எங்கே போனேன், ஓடியா ஒழிஞ்சேன், என் பேரும் என் தம்பி பேரும் எஃப்ஐஆர்லேயே இல்லை, அப்புறம் என்ன கூப்பிடு உங்களை என்ன விசாரணை கூப்பிடலையே? அப்போவும் கூப்பிட்டாலும் போனோம். ஏன்னா நீங்கள் அங்கே என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நான் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன். ஆமாம். கையெழுத்து போகிறதுக்கும் எஃப்ஐஆரில் பேர் இருக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? கையெழுத்து போட சொன்னது முன்ஜாமீன் நிபந்தனை, கோர்ட்டு சொல்லிக்குது. அப்புறம் அரெஸ்ட் பண்ண முடியாதுல்லண்ணே. முன்ஜாமீன் இருக்கும்போது அரெஸ்ட் பண்ண முடியாது. வேற ஒரு வழக்கில் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. முன்ஜாமீன் விதியை மீறினாலும் கோர்ட்டு கொண்டு போனால் தூக்கிக்குள்ள வச்சிடலாம். அவங்க முன்ஜாமீனை ரத்து பண்ணுவாங்க. இல்லைண்ணே அது கேட்கல. இவர் போய் ஆஜரானா செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜரானா அப்படி கிடையாது. வேற வழக்கு வேற வழக்கு. அதை தான் அவரே சொல்கிறாரு. வேற வழக்கில் கைது செய்து அதையே நீங்கள் கோர்ட்டில் போய் கேட்கலாம். ஐயா முன்ஜாமீன் கொடுத்தீங்க ஐயா. அப்போ இவ்வளோ வழக்கு இருக்குன்னு சொல்லி அவன் பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி இருக்குது ஐயா. என்ன ஏன் பார்க்குறான்? வேறு கேஸில் கைது பண்ணலான்னு பார்க்குறான் ஐயா. என்ன கேஸ் இருக்குது அதெல்லாம் சொல்லணும். எல்லா வழக்கையும் சொல்லணும்னா அரேப்பா பாவம்பா வேறு எதுவும் அரெஸ்ட் பண்ணாதீங்கப்பா. இந்த எத்தனை வழக்குப்பா இருக்குது? ஒருத்தருக்கு யாருக்கும் கொடுத்தாங்க இந்த மாதிரி. எத்தனை வழக்கு? 16 வழக்கு முன்ஜாமீன். போ எதிரே கைது பண்ணக்கூடாது. போப்பா இப்போ நிம்மதியா? நிம்மதி ஐயா. அது ஒன்று சொல்கிறாரா? எஃப்ஐஆரில் என் பேர் இல்லைன்றாரு. எஃப்ஐஆரில் பேர் இருக்குது இல்லைன்றதெல்லாம் அவங்க தீர்மானிப்பாங்க. அண்ட் அதர்ஸ் போட்டு வச்சு. ஆமாம். அவங்க விசாரணை கூப்பிட்டா நீங்கள் போய் தான் ஆகணும். எஃப்ஐஆரில் பேர் இருக்குதா வாரண்ட் இருக்குதான்லாம் இது பண்ண முடியாது. அதுதான் சம்மன் கொடுக்குது 41A. இன்னொன்று இவர் தம்பி பேர் இருக்குது 4வது. இவர் தம்பி பேரும் இல்லைன்னு இவர் சொல்கிறாரு. அது எதாவது இப்படி புரியுது இல்லை? அது வெளியில் பார்க்குறோன்னு தெரியாதுல்ல. நம்ம தான் சொல்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மாதிரி தான் குழப்பிக்கிட்டு இருக்கிறது. இப்போ இவர்கள் எவ்வளோ இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இவங்க என்ன முடிவு இல்லை, இவங்களுக்கு பயமாக இருக்குது. தாவேக்காக்கு ஏன் கோர்ட்டில் போய் போட்டு ரிவோக் பண்ண சொல்லணும் முன்ஜாமீன். ஆமாம். அது ஏன் பண்ணாமல் இருக்காங்க? அதிகாரிகள் முடிஞ்சு போயிருது. நான் பார்க்குறேன் ஐயா அப்படின்னு. இன்னொன்று இவங்களுக்கு அது தெரியணும். சட்ட அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ரைட்.